ஒரு 5 வருஷம் முன்னாடி பழக்கம், 5 வருஷம் இருக்குமா பழக்கம். நான் முதல்ல இவரை பார்க்கும்போது இவர் பல திறமை இருக்கு, இவர் மேடைக்கு வரல. இவருடைய தமிழ் பார்த்தா இன்னும் பலவிதமாக இருக்கும் ஆக்டிங். ஸோ அதை ஈர்க்கப்பட்டு தான் நான் வந்தேன். அது எப்படி பார்க்கலாம் நல்லா பாருங்க. நீ எல்லாம் எடுக்கலாம் அப்படியே எந்திரிங்க. அந்த சாங் போடலாமா? சூப்பரா இருக்கும். ஹோட்டல்ல போய் தண்ணி குடிச்சிருந்தா ஆப்போசிட்ல பேசுறது நீங்க எஸ் யுவர் ஆனர். இல்ல நான் இவன் அப்பா இல்ல. பின்ன யார் இவங்க அப்பா? அது எனக்கு தெரியாது. பொதுவாக நாடகத்தை உயிருள்ள கலை என்றுதான் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் உயிருள்ள கலைஞர்கள். இந்த நாடகத்தை பொறுத்தவரையில் பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை மிகவும் அடர்த்தியாக சொல்லியிருக்கிற ஒரு நாடக வெளியாக நான் இதை பார்க்கிறேன். மனுஷனுக்குன்னு ஒரு மனோதத்துவம் இருக்கு, எப்படி முடியும்? ஓ, உங்க மனோதத்துவத்துல நான் உங்களுக்கு பட்டி இருக்க இடம் இருக்கு, ஆனா இவனுக்கு இருக்க இடம் இல்ல, இவன் அப்பனுக்கு இருக்க இடம் இல்ல, அப்படிதானே? ஆமா. கர்ப்பப்பை குறித்தும் கர்ப்பத்தை குறித்தும் சினை முட்டைகளை செயற்கையாக குழந்தைகளை உற்பத்தி செய்கிற நவீன தொழில்நுட்பங்கள் குறித்தும் இந்த நாடகம் உளவியல், தத்துவவியல், சமூகவியல், சமகால மருத்துவ அரசியல்
எல்லாவற்றையும் சேர்ந்து பேசுகிற ஒரு கலையாக நான் பார்க்கிறேன். சும்பா நிசும்பா நிறுத்தி முகாரிதா. இன்னைக்கு பிரசவம் என்பது இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மருந்து அரசியலை கொண்டிருக்கிற ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணை கருவுற்றவளாக மாற்றி அவள் குழந்தை ஈனுவதற்கு 9 மாதங்கள் வரை அவள் நடமாட முடியாத ஒருத்தியாக இருப்பதால் அவள் அந்த நெருப்பை பார்ப்பதற்கானவள் என்று வைத்த பிறகுதான் அந்த நெருப்பு அன்றிலிருந்து இன்று வரை சமையல் அறையிலும் கூட பெண்கள் வசம் வந்து சேர்ந்திருக்கிறது என்கிற பெண்ணடிமைத்தன சூழல் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த நாடகம் செய்திருக்கிறது. நல்ல நல்ல ஆண்மை மிக்க ஒரு ஆண் வந்து அப்படியே ஒரு பெண்ணாக தன்னை வந்து வெளிப்படுத்துகிற அந்த கலைத்திறன் இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியந்தேன். இது நான் ஆக்சுவலாக பெண்ணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். பின்னாடி பேர் சொல்லும்போது தான் ரொம்ப ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக எல்லாருமே நடித்தாங்க. அதாவது ஒரு செகண்டு கூட அவங்க வந்து கேஷுவலாக இல்லை. நலிந்து வருகிற கலைகளில் ஒன்றாக இருக்கிற நாடகக்கலை தூக்கி பிடிக்கிற அமைப்புகளில் ரொம்ப நேர்மையான ஒரு கண்ணியமிக்க ஒரு முற்போக்காக பொருளாதார நெருக்கடிகளுக்கிடையே இந்த நாடகத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற நாடகத்துறைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். குறிப்பாக ஈரோடு நாடக கொட்டகையை சிறப்பாக நடத்துகிற அருமைத்தோட நண்பர், நாடகத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற திரு சதீஷ் அவர்கள் நீண்ட காலம் இந்த நாடகத்திற்காக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கண்டிப்பாக மேலும் நீங்கள் வந்து நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் வளர வேண்டும் என வாழ்த்துறேன். ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அது வந்து உண்மையாலே பார்த்துட்டீங்க, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ரியலி அது டீடைலிங்லேனா அது வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டீடைல் சூப்பராக பண்ணிட்டேன். எக்ஸ்பிரஷன் நீங்கள் சூப்பராக இருக்கும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே வந்து நீங்கள் என்ன கேரக்டர் எல்லாமே கரெக்டாக அது வந்து நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் மேலும் வளர என்னோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்காங்க. நம்மளோட ஒழுக்கத்தையும் மரியாதையும் கூட்டுறது வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நாடக மேடையை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் நம்மளோட நாடக கலையை மேலே கொண்டு வருவோம். ஸோ எல்லாம் சூப்பராக பண்ணுங்க. ஈரோடு நாடக கொட்டகை கடந்த 5-6 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அங்கே சதீஷ் என்பவர் தான் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கிறார். அப்பொழுது நான் பார்ப்பதற்கும் இப்பொழுது பார்ப்பதற்கும் நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஈரோடு நாடக கொட்டகையில் நடக்கும் நடிகர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக இவர்கள் வருங்காலத்தில் நாடகத்துறையிலும் அதேமாதிரி சினிமா துறையிலும் புகழ் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவருடைய நாடகம் ஒவ்வொருவரும் சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர் இருந்தாலும் மிக சிறப்பாக நடித்து வருகிறார்கள். நல்ல முறையில் சதீஷ் அவர்கள் அனைவருக்கும் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். நேரில் பார்த்தேன், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயம் அவர்கள் அடுத்த நிலைக்கு நடிக்கவும் புகழ் பெறவும் வர வேண்டும் என விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.